ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 49 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? போன கிளாஸில் ஜர்தோசி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். அதுக்காக நான் வந்து மிஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஜர்தோசி இப்போ எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோரா ஜர்தோசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டேன். ஸோ நம்ம எதுக்கு இப்படி இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா, நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணாதான் நமக்கு வந்து கொஞ்சம் அது வளைஞ்சு கொடுக்கும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது வந்து வெறும் ஸ்ப்ரிங்கு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அப்படி வச்சு போட்டால் தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து ஒவ்வொரு ஜர்தோசியாக லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா, நம்ம நார்மல் சுகர் பீடெலாம் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? சுகர் பீடு, ஆன்டிக் பீடு இதெல்லாம் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து ஒவ்வொரு ஜர்தோசியாக லோட் பண்ணிக்கிறேன். நீடில் பார்த்திங்கன்னா ஆரிக்கு தனியாக இருக்கணும். நீடில் நம்பர் 24 அந்த நீடில் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ எப்பயும் போல் ரைட் டு லெஃப்ட்டு சுற்றி பொறுமையாக எடுத்துக்கிறேன். ஸோ ஜர்தோசியை பொறுத்தளவு உங்களுடைய நீடில் டைரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு கம்மியாக சாய்வான வச்சு போடுறேன்லாம் போடக்கூடாது. அப்படி வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து வராது அந்தளவுக்கு. இப்போ பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து பீட்ஸ்னே இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து இப்போ ஒரு டியூப் பீட் எஃபெக்டில் இருக்கா. ஸோ இப்போ வந்து ஒரு டியூப் பீட் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே லோட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா இதே ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. அது வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்காது. அது ஒரே ஸ்டிச்சை அப்படியே போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயோ இல்லை வாய்ஸ் கால்லையோ வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணியோ ஃபார் டீட்டெயில்ஸ் வந்து வேறு கேளுங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் ஜர்தோசியை வச்சு போட்டேன். சரிங்களா? இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே அளவுக்கு இருக்கிற ஜர்தோசியை வச்சுட்டு நான் 2 ஸ்டிச் வந்து பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாதியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் 2 இருக்கா, அப்போ அதில் கொஞ்சம் பாதி. சரிங்களா? அப்போ வந்து இப்போ இதில் வந்து 1 சென்டிமீட்டர் நான் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளோ? அரை சென்டிமீட்டர். அப்போ அரை சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சும் அடுத்த அரை சென்டிமீட்டரில் ஒரு ஸ்டிச்சும் பண்ணி நான் த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இது பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா த்ரெட்டை மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை ஸ்டிச்சை உங்களால் போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜர்தோசியும் வேஸ்ட்டு தான், அந்த ஸ்டிச் பண்ண இதுவும் வேஸ்ட்டு தான். சரிங்களா? அதனால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்பயும் போல் பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சர்தோசி. சரிங்களா? சாதி சர்தோசின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நக்சி, கோரா, சாதின்னு சொல்லிட்டு 3. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கோரா. இது வந்து நமக்கு வந்து சாதி. ஓகேங்களா? நக்சின்னு ஒன்று இருக்கும். அது கிளிட்டர் எஃபெக்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா நான் எப்படி இழுக்கிறேன்னு? கொஞ்சம் இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் நம்ம பெண்ட் பண்ணுற இடத்துல நமக்கு பெண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப இழுத்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதிலே பாருங்கள், இப்போ நான் வந்து இழுத்துகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு இழுத்துட்டு எப்படின்னா பண்ணேன் ரொம்ப ஸ்ப்ரிங்கு வந்துச்சு, தெரியுதுங்களா? அப்போ இப்படி இழுத்தோம்னா இந்த வந்து ஜர்தோசி வந்து வேஸ்ட், அது தூக்கி போட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க ஜர்தோசியை லைட்டாக மட்டும் இப்படி ஃப்ளெக்சிபிளாக இழுத்து விட்டோம் அப்படின்னா போதும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் மிச்சம் இருக்க ஜர்தோசி எல்லாமே அதே மாதிரி லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இழுத்து விட்டு ஸ்டிச்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ எப்பயும் போல் நாட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நாட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மிஷின் த்ரெட் இந்த நீடிலுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ போகுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தான் போகுன்றனால நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இந்த நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீடில் நான் மாட்டிட்டு 90 டிகிரியில் உள்ளே விட்டு இதுக்கு பாதியில் ஒரு ஸ்டிச்சு ரைட் டு லெஃப்ட்னு சுற்றிட்டு
பொறுமையாக வந்து வெளியே எடுக்கணும் சரிங்களா. நீங்கள் வந்து த்ரெட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த டைம் வந்து அதே டைமில் நம்ம நீடிலையும் விட்டுறக்கூடாது சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டில் நான் கரெக்டாக 90 டிகிரியில் எக்ஸாக்டாக பஞ்ச் பண்ணிவிட்டு பாதியில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணி அப்படியே பொறுமையாக த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு நான் எங்கே பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுங்க. இந்த இடத்துல பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி வெளியே கொண்டு வந்து ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை நான் வெளியே லென்த்தியாக எடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாதிரி அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணிக்கிறேன். நான் லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணாமல் பாதி ஜர்தோசி மட்டும், உங்களுக்கு புரியுதா, பாதி ஜர்தோசி மட்டும், பாதி ஜர்தோசியில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கிளாத்லேருந்து இந்த ஜர்தோசி வந்து உங்களுக்கு தனியாக தூக்கிட்டு வந்து வரக்கூடாது ஓகேங்களா. அது மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ரைட் டு லெஃப்ட்னு பொறுமையாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. ஸோ பாருங்கள் இதே மாதிரி தான் போடணும். பட் எனக்கு வந்து இடையிலலாம் கேப்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இல்லையா. ஸோ இது மாதிரி கேப்ஸ் இல்லாமல் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.